தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நாடார் சமுதாய மக்களுக்கும் எனது தோழமை சமுதாய மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இன்று முன்வைக்கின்றேன். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இப்படி எந்த சாதனங்களை எடுத்து அதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற ஜாதி ரீதியான ஒருவரை தாக்கி பேசுவதுதான் இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதில் யார் பெரியவர், யார் சிறந்தவர், யார் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தா, யார் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தா, இப்படி வாழ்ந்தாங்க, அப்படி வாழ்ந்தாங்க, ஒருவரை ஒருவர் தாக்குவதும் ஒருவரை ஒருவர் வசைபாடுவதும் தான் இன்னைக்கு பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கு ஒரு கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கு. ஜாதி ரீதியான ஒரு பிரிவினைகள் தான் உருவாச்சுன்னு பார்த்தா புதுசா ஒரு மதம் வேற ஒரு ஆள் வேற இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. கால்கள் தான் அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்ட்டு. இப்படி சமுதாய ரீதியாகவும் மத ரீதியாகவும் தென் மாவட்டத்தினுடைய மக்களை எதற்காக நீங்கள் குழப்புகிறீர்கள் தான் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லா சமூகமும் உழைத்து வாழ்ந்த சமூகம். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்டமைப்பு உண்டு. இப்போ பனையார்னா நாடார் தான் பனையார்னாங்க, அந்த சாதி மட்டும்தான் பனையாரிச்சு ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லா ஜாதியும் இன்னைக்கு ஒரு சில சமூகங்கள் இன்னைக்கு பனை ஏறுறதுக்கு முன் வந்து பனை ஏறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதே மாதிரி ஒரு காலத்துல நாவிதர்கள் மட்டும்தான் முடி வெட்டினாங்க. ஆனா இன்னைக்கு பியூட்டி பார்லர் அப்படிங்கிற ஒரு பேரை மாத்தி இன்னைக்கு எல்லா சமூகமும் அந்த தொழிலுக்கு வந்தாச்சு. ஒரு காலத்தில் இந்த குப்பை அள்ளுறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள், இந்த துப்புரவு தொழிலாளர்களை பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அது செஞ்சுதாங்க. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் எடுத்து அந்த சேவை அந்த தொழிலை செய்ததுக்கு இன்னைக்கு முன் வந்தாச்சு. ஒரு காலகட்டத்தில் மீனவர்கள் மட்டும்தான் மீன் பிடிச்சாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து அங்கேயே இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க, கருவாடு விற்க போயிட்டு இருக்காங்க, மீன் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி இன்னைக்கு எல்லா சமூகமும் எல்லா சமுதாயமும் எல்லா தொழிலுக்குள்ளும் இறங்கி இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இது போன்ற சமுதாய சிந்தனைகளை, சமுதாயத்தை பத்தி ஒருவர் சமுதாயத்தை பத்தி இன்னொரு குறை சொல்ல, இப்படி சமுதாய பிரச்சனைகளை தூண்டுகின்ற விதத்தில் இன்னைக்கு பதிவு செய்து கொண்டிருப்பது இது ஒரு ஆரோக்கியமானதா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. தென் மாவட்டத்தில் இருக்கிற நாடார்கள்லாம் கண்டிப்பா நீங்களாம் யோசிங்க, மற்ற சமுதாயமும் நீங்க யோசிங்க. நான் என்னுடைய சமுதாயத்தை பத்தி மட்டும்தான் நான் அதிகமா சொல்ல முடியும். பிற சமுதாயமும் இதை யோசிக்கணும். இன்னைக்கு தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை நம்முடைய மாவட்டத்துல. தென்காசி மாவட்டமா இருக்கட்டும், திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும், இந்த மாவட்டங்கள்ல நமக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சி ஒரு வளமையான ஒரு சூழ்நிலை இல்லை. தண்ணி இருக்கு, நிலம் இருக்கு, எல்லா வசதி வாய்ப்பும் அங்க இருக்கு. ஆனா எந்த கம்பெனியாவது எவனாவது அங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு முன் வராங்களான்னா இல்லை. இன்னைக்கு காரணம் என்ன? அது யாராவது இன்னைக்கு எத்தனையோ படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், எத்தனையோ பேர் இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்கள், அறிவாளிலாம் நம்முடைய மாவட்டத்துல இருக்கீங்க. இன்னைக்கு யாராவது இந்த தென் மாவட்டத்துல வந்து ஒரு புதுசா ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபேக்டரி இங்க வருதா? பலாயிரக்கணக்கான கோடிக்கு ஆண்டுதோறும் வெளிநாட்டில இருந்து கம்பெனிகள் முதலீடு வந்து தமிழ்நாட்டுல பண்ணுதாங்க, புதுசா கம்பெனிகளை தொடங்குதாங்க அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாராவது இந்த 4 மாவட்டங்களில் புதியதொரு தொழிலை தொடங்குவதற்கு யாராவது வராங்களா? யாருமே வரமாட்டாங்க. காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற ஜாதி வேற்றுமை, ஜாதியினுடைய அடிப்படையில் போடுகின்ற சண்டைகள் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணமாவே இருக்கு என்பதை நான் வந்து சொல்றேன். ஒருத்தர் புதுசா ஒரு கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையா போய் இந்த மாதிரி எங்க மாவட்டத்தில் ஒரு கம்பெனி தொடங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கூட, ஆமாப்பா கம்பெனி தொடங்கணும், எல்லா ஜாதிக்காரனையும் வேலை எடுக்கணும், வேலை எடுத்து நல்லா போயிட்டு இருக்கோம், ஜாதி சண்டை போடுறோம், கம்பெனியை மூடிட்டு வந்துட வேண்டியதான். இதுதான் உங்க மாவட்டத்தில் நடக்கும். அப்புறம் எப்படி உங்க மாவட்ட மக்களை நம்பி இன்னைக்கு ஒரு தொழிலை தொடங்க முடியும், ஃபேக்டரி தொடங்க முடியும், ஒரு தொழிற்சாலை தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தொழில் தொடங்குகிறவர்கள்லாம் இன்னைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த தொழில் தொடங்குவதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் அரசாங்கமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அரசாங்க பேட்டைகள், எத்தனையோ பேட்டைகள்லாம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. யாரு இன்னைக்கு புதுசா அங்க போய் தொழில் தொடங்குதா? யாருமே கிடையாது. இதே நிலைமை சூழ்நிலை இன்னும் காலப்போக்கில் நீடிச்சா, இப்ப சிறுமடக்கங்கள வாழைப்பழத்தை கலந்து தின்னேன், தேங்காவை கலந்து தின்னேன், மாங்காவை கலந்து தின்னேன், நொங்கு கலந்து தின்னேன், நான் மீனை கலந்து சாப்பிட்டேன், நொங்கு இப்படிதான் நாம வந்து இன்னொரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எந்த வேலையும் இருக்காது. எல்லாரும் ஒருத்தன் அடிச்சு சாப்பிட சூழ்நிலை நம்ம உருவாயிரும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். தயவு செய்து ஜாதி ரீதியான பிரச்சனைகளில் எல்லாரும் நீங்க கொஞ்சம் கவனமா அதை செயல்படுத்துங்க.
லண்டன், அமெரிக்கா, ஜப்பான் இங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்துகிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க நாடார் பெரியவரா, தேவர் பெரியவரா, கோனார் பெரியவரா, யாரு பெரியவர்னு சொல்லி பேஸ்புக்ல வாட்ஸ்அப்லயும் போட்டுட்டு அவங்க அங்க வெளிநாட்டுல இருந்துக்கிட்டுதாங்க, இல்ல வெளி மாநிலத்தில் இருக்காங்க, இல்ல வெளி மாவட்டங்கள்ல இருந்துக்கிட்டுதாங்க. ஆனா தென் மாவட்டத்தில் இருக்க எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் காலில் 2 பேரும் ஒன்னதான் வேலைக்கு போகணும், ஒன்னதான் பஸ்ல போகணும். இவன் தான் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு எங்க ஜாதி அவர் குறை சொல்லிட்டாரு, எங்க ஜாதி இவர் குறை சொல்லிட்டாரு. இப்படித்தான் ஒருவரை முகத்தில் ஒருவர் ஒழிப்பதற்கு இன்னைக்கு வெக்கப்பட்டு போய் இன்னைக்கு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தென் மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் சுதந்திர போராட்டத்திற்காக போராடி இருக்காங்க. எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் தன்னுடைய வாழ்நாள் நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க, சொத்து சுகத்தை இழந்திருக்காங்க, மனைவி மக்கள் இழந்திருக்காங்க. எல்லா சமுதாயத்திலும் போராடியவர்கள் இருக்காங்க. ஆனா எல்லா சமுதாயத்தையும் முன்னிலைப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தருடைய தலைமையை தான் சொல்ல முடியும். 1000 பேர் ஓடினாலும் ஒருவரைத்தான் முதல்வராக நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதே மாதிரிதான் அன்னைக்கு எல்லாரும் சுதந்திரத்துக்காக எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் சொத்து சுகத்தை இழந்தவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எதுக்கு நம்ம மகாத்மா காந்தியை மட்டும் அன்னைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு, தேசப்பிதா அப்படிலாம் நம்ம ஏன் சொல்லுதோம்? அன்னைக்கு அவருடைய தலைமையின் கீழே அன்னைக்கு அவர் சொல்றதை கேட்டு எல்லாரும் போராடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர் தியாகங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. எவ்வளவு கொடுமைகள்லாம் அனுபவிச்சுதான் இன்னைக்கு நமக்கு இந்த சுதந்திரங்கிறது நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக மகாத்மா காந்தி மட்டுமே நமக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. இன்னைக்கு மகாத்மா காந்தியை பத்தி பேசலாம், எப்படி இவரை பற்றி சொல்லலாம்? அவரா சுதந்திரம் கொடுத்தாரு, என் ஜாதிக்காரன் அதுக்காக போராடினோம்ல, நான் அவரை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அவரை மட்டும் என் தேசப்பிதான்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விதர்ப்பமான சூழ்நிலைகள், ஒரு கேள்விகளை இன்னைக்கு இந்த மாதிரியான கேள்விகளை தான் இன்னைக்கு எல்லா சமுதாயமும் இன்னைக்கு ஒருவரை ஒருவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து நம்ம விடுபடணும். அப்பதான் தென் மாவட்டங்கள்ல யாராவது புதுசா தொழில் தொடங்குறதுக்கு வருவாங்க. இன்னைக்கு என்ன தொழில் இருக்கு தென் மாவட்டத்துல? கடற்கரை பகுதியில மீன் பிடிக்க போனோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காத்து மழை காலங்களில் போக முடியாது. இந்த பக்கம் போனா ஒரு 6 மாசம் தான். 6 மாசம் கூட இப்ப பண்ணேற முடியாது. காத்து மழை சூழ்நிலை அதுவும் கிடையாது. பயணி தான் விற்கணும், நொங்கு தான் விற்கணும். அந்த சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு. விவசாயம் பண்ணுறவனுக்கும் இன்னைக்கு இயற்கையுடைய சூழ்நிலை சில இடத்துல வேற மாதிரி போயிருது, விவசாயத்துல நஷ்டம். இப்படி நம்ம எல்லா தொழிலையும் பார்த்து எல்லா தொழிலையுமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போன பிறகு மிகப்பெரிய மோசமான நிலைக்கு போகும்போது நம்ம என்ன தொழில் பார்ப்போம்? இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில் எதுவுமே இல்லைன்ட்டு எல்லாரும் எங்க இருக்காங்க? இன்னைக்கு எல்லாம் வட மாவட்டத்தை பார்த்து நோக்கி போயாச்சு. எல்லாருமே தென் மாவட்டத்து மக்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க? எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலயும் இருக்காங்க, எல்லா நாட்டிலயும் இருக்காங்க. காரணம் என்ன? இங்க ஒண்ணுமே கிடையாது, தொழில் எதுவுமே கிடையாது, எந்த தொழிலுமே கிடையாது. கிறிஸ்துமஸ், பொங்கல், தீபாவளி வந்துட்டுனா ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகள் அங்கிருந்து வர முடியாம நம்ம மக்கள் சொந்த ஊரை எப்படியா பார்த்தோம்னா அடிச்சு பிடிச்சு ஓடியாந்து பார்க்க வேண்டிய அவல நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரியான நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா தென் மாவட்ட மக்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு நீங்க நம்மளாம் இருக்கணும். ஏன்னா ஜாதிங்கிறது இருக்கு, ஜாதி இல்லைன்னு எவனையும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அவங்கவங்க ஜாதிக்குள்ள அவங்கவங்க நின்னுக்கங்க. நான் சொல்றேன்னா, நான் என் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பெரியாள்னு நான் சொல்லிக்கலாம். நீங்க அதே மாதிரி உங்க தலைவர் பெரியாள் நீங்க சொல்லிக்கங்க. அதற்காக ஏன் நீங்களும் நானும் ஏன் சண்டை போடணும்? அப்படிலாம் யாரும் சண்டை போட வேண்டிய அவசியமே இன்னைக்கு கிடையாது. என் சமூகம் சொல்லும், என் தலைவர்கள் சுதந்திரபாண்டிய நாடார் பெரியாளு, இன்னைக்கு காமராஜர் பெரியாளு, ராபு ரத்னசாமி நாடார் பெரியாளு, நாங்களாம் இதுக்காக போராடணும். தான்லிங்க நாடார் போராடினாரு, அதே மாதிரி மாசல் நேசமணி போனாரு, மாப்போசி போராடினாரு, சங்கலிங்க நாடார் போராடினாரு. நாங்கெல்லாம் எங்களுடைய ஜாதியில எத்தனை பேர் இன்னைக்கு நாட்டுக்காக போராடிக்கலாம். நான் என் சமுதாய மக்கள்கிட்ட நான் சொல்லி நம்ம சமுதாய மக்கள்லாம் இப்படி போராடிருக்காங்கப்பா, இன்னைக்கு அந்த காலத்துல அவங்களாம் மதிக்க கத்துக்க நான் சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயம் அந்தந்த சமுதாயத்துக்குள் இருக்கிறவர்கள் இன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க, எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க உங்க சமுதாயத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதான், இதுதான் சமுதாயம். எல்லாருக்கா ஜாதி இல்லைன்னு ஒரு காலமும் ஒன்னும் ஒழிச்சிடலாம். ஜாதி யாருமே நினைச்சாலும் ஒழிக்க முடியாது. ஜாதி வேணா மனசுக்குள்ள வச்சுக்கலாம், வெளியே சொல்லாம இருக்கலாம், அவ்வளவுதான். அவனுடைய ஜாதியை ஒழிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன்? ஒரு ஜாதிக்காரன் இறந்தா அவனை இப்படித்தான் அடக்கம் பண்ணணும், இப்படித்தான் எரிக்கணும், இப்படித்தான் புதைக்கணும், இப்படிதான் அவனுடைய சீமச்சடங்குகள் நடத்தணும் ஒரு சட்டம் இருக்கு. ஒரு கல்யாண வீடு இருந்தா அதே மாதிரி அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கான். இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான கட்டமைப்புகள், ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கு. அதனால அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்களுக்கு பெரியது. தயவு செய்து ஜாதி ரீதியான பிரச்சனைகளை தென் மாவட்ட மக்களிடத்திலே தூண்டிவிட்டு யாரும் அந்த குளிர்காயம்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. எந்த ஜாதிக்காரா இருந்தாலும் சரிதான். தயவு செய்து தென் மாவட்டத்துல இன்னைக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை தென் மாவட்டத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடனா இவன் ஒண்ணு பெங்களூர் போகணும், இல்ல அப்படின்னா ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி
திருச்சி, விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் தான் போக வேண்டியிருக்கு. யார் தொழில் தொடங்கினாலும் இன்னைக்கு இந்த மாவட்டங்கள்ல தான், வெளிநாட்டு பணமா இருந்தாலும் சரி, உள்நாட்டு பணமா இருந்தாலும் சரி, யார் தொழில் தொடங்கினாலும் இங்கதான் தொழில் தொடங்குறாங்க. ஏன் நம்ம மாநிலத்துல என்ன இல்ல? கப்பல் போக்குவரத்து இல்லையா? நம்ம மாவட்டத்துல விமான போக்குவரத்து வழி இல்லையா? ஆறுகள் இல்லையா? தண்ணி இல்லையா? இடம் இல்லையா? என்ன வளம் இல்லை நம்மகிட்ட? தென் மாவட்டத்துல எல்லா வளமும் எல்லாமே இருக்கு. இன்னும் வட மாவட்டத்துக்காரங்க கூட தண்ணிக்கு இன்னொரு மாநிலத்தை நம்பிதான் இருக்கணும். இன்னைக்கு தென் மாவட்ட மக்கள் அப்படிலாம் கிடையாது. நம்ம மாவட்டத்திலே உற்பத்தி ஆகிற தண்ணி இன்னைக்கு நமக்கு போக மிச்சம் கடல்லவே கலந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்மகிட்ட எல்லா வசதி வாய்ப்புகள், எல்லா சூழ்நிலைகளும் இருந்தும் இன்னைக்கு இந்த ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையினாலதான் இன்னைக்கு யாரும் தொழில் தொடங்குவதற்கு தென் மாவட்டங்களுக்கு வரதில்லை. சமீபத்துல வஉசியுடைய நினைவு நாள்லாம் வந்துச்சு, பிறந்த நாள் வந்துச்சு. வஉசி அந்த காலத்திலேயே இந்த இந்த பகுதியில இருந்து கப்பல் ஓட்டி கொழும்புல இருந்து எல்லா 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 நாட்டுகளுக்கும் வர்த்தகத்தை உருவாக்குனவர் அந்த காலத்திலேயே வஉசி உருவாக்கி இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு இந்த இத்தனை ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ காலத்துல இன்னைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் தான் இன்னைக்கு தொழில்துறையில முதன்மையான மாவட்டமா இருக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி சூழ்நிலை இங்க இருக்கா? இல்ல. கடைநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்பட்டுச்சுன்னா நம்ம மாங்காய், தேங்காய், வாழைப்பழம் காண்டு தான் சாப்பிடணும். அப்புறம் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நம்மளே நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும், நாங்களாம் இப்படி காண்டு தான் சாப்பிட்டோம் அப்படின்னு நம்மளே சொல்லணும். நம்மளே பிற படம் எடுக்கணும், பிற சண்டை போடணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளாம் விடுபடணும். அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்களுக்கு பெரியது. அவங்கவுங்களோட ஜாதிக்குள்ள கட்டமைப்பில் அவரவர்கள் நின்று கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் சொன்னார்கள் என்று யாரையும் நம்பி யாரும் மற்ற ஜாதிகளிடத்துல சண்டை போடாதீங்க. மற்ற ஜாதியில பகையை ஏற்படுத்தாதீர்கள். நண்பராக வாழுங்கள். அவரவர் இடத்தில் அவரவர்கள் இருந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.